என்ன பேசுறாங்க? யாரும் பேச மாட்டாங்க. எல்லாம் காத்து வராத கதை புரியாத உக்காந்து கிடக்குதுங்க. காயில ஏறி வேலை தவுங்காதே பேசுவாங்க. பேசுவாளுங்க. என்ன பேசுவாங்க? 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு எல்லாம் கும்பல உக்காந்துக்கிட்டு வந்தவாசி கம்பெனி ஆண்டி அம்மா ஆரம்பத்துல மகாராணி வரா மாதிரி வந்தா பொய்து வெடிய வெடிய தேவையா ஆட்டம் அவங்களுக்கு தெரியாது. குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பி அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்டே உன்னுடைய துருபுத்தியை கேவலம் அற்ப சுகத்துக்காக ஆசைப்பட்டு அவன் மீது கொண்ட காதல் முகத்தால் தந்தையை கொண்டு விட்டாயே. நீயா எனது தங்கை, நீயாவது நாட்டு இளவரசி, கேவலம் காமம் உன் கண்ணை மறைத்து விட்டது. தாயின் தாலியை பறித்து விட்டாயே அம்மா. கலந்து தந்தையை கொண்டு விட்டாள் அம்மா. இவர்களுக்கு தங்கை தக்க தண்டனை சத்தியமாக பால் விஷயம் தந்தை நான் சாகடிக்க விலகம்மா. இந்த தவறை நான் செய்ய விலகம்மா என்று வார்த்தை நம்புகள் தாயி. பால்ல விஷம் கலந்து தந்தை நான் சாகடிக்கிறம்மா. அப்படி என்றால் இந்த தவறை நான் செய்யலம்மா. நீ சொல்ல வார்த்தை கேட்பதா இல்ல உடைய அண்ணன் சொல்வதை நம்புவதா? என் கரத்தில் இருக்க வேண்டிய பாலை எடுத்து தந்து அண்ணனுக்கு கொடுக்க எடுத்து தந்த நீ எதுக்காக தந்தைக்கு கொடுத்த? வேண்டாம் என்று எடுத்து உரைத்தேன். என் வார்த்தை கேட்டியா? இன்று ஒரு நாள் மட்டும் அண்ணனுக்கு நான் கொடுக்க என்று உரைத்து விட்டு தந்தைக்கு பால்ல விஷம் கலந்து கொலை செய்து விட்டாயா? தந்தாரி அடி நாட்டக்காரி, அடி வாட்டக்காரி, அடி நாட்டக்காரி, உன்னை வளர்த்த கையை குளத்தை கழுவும். நீ பெற்றிருந்த என் மகளா நினைச்சு எப்படிலாம் வளர்த்து வந்தேன். இதுக்கு அடி உன்னை வளர்த்த கையை குளத்தை கழுவும். Yeah.
கேண்டி அம்மா தாலி அறுத்து கேட்டா ஊரை ஒன்னா கூட்டா அடிச்சிருப்பா அன்பாக தானே கேட்டேன். எதுக்காக அழுவேன்? கேண்டி உன்னை வளர்த்த கைய குளத்துல கழுவா அடி தேவடியா பெற்றெடுத்த மகளே, நீ உன் தாயா இருந்தா என் பொட்டு எடுத்திருப்பியா? என் பூவை பறிச்சிருப்பியா? என் தாலி அறுத்திருப்பியா? பூமா ஊரை கெடுக்கும், கோட்டாம் கொடிய கெடுக்கும். உம்முன்னு உட்காரு 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 பரபரப்பு இருக்கா? எங்கடா திருத்திருப்பு இருக்கா? உடுவாய் உடுவாய் உடு எப்படி ராஜி காத்துறது? என் தாலி அறுத்த தாலி அறுத்த பாதி இதே உன் தாயா இருந்தா என் பூ போட்டு பறித்திருப்பியா? என் தாலி அறுத்திருப்பியா? உன்னை வளர்த்த கைய குளத்துல கழுவா அடி தேவடியா பெற்றெடுத்த மகளே, அம்மான்னு சொல்லாத. ஒன்று தெரியுமா பத்தி? உன் தந்தை இருக்கின்றாரு, அவர் என்ன மனம் முடித்து இந்த அரண்மனைக்கு கொண்டு வரும்போதுதான் உன் தந்தைக்கோ 60 வயது, 40 வயது, 40 வயது மனம் முடித்து இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தாரு. 40 வயசு வரைக்குமா ஊர்ல கரும்பேரிங்கண்டா யாருமா உன்னை ஓட்டி போல மிதுன்குமார் கதையா? நல்லா இருக்கா? நல்லா இருக்காடி அவன் சொல்றது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதானே? நீதானே ஒரு நாட்டு இளவரசி. ஏன் மக இது நாள் வரையும் நான் மாற்றான் இருந்திருப்பனா? நீ சரியா இருந்த உன் தந்தை 60 வயது, எனக்கு 40 வயது. 40 வயதுல தாலி கட்டி இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தாரு. அப்படி நான் சொல்றேன். ஒரு காவல்கார பையன் என்ன சொல்றான்? நான் 40 வயசு வரைக்கும் கரம்பு ஏறிங்க கேட்கிறான். ஊர்ல எந்த மாப்பிள்ளை என்ன ஓட்டும் போல, என்னை ஏறிட்டு பார்க்கல, என்னை எவனும் காதலிக்கல, லவ் பண்ண கொஞ்சம் ஒரு காவல்காரன், ஒரு கப்படி நாட்டுக்காரன், ஆனா பண்டு இப்ப செய்யலாமான்னு கேக்குறியா? இப்ப செய்ய முடியாது. வேலைக்கு ஆகாது. காலையில நாடகம் முடிச்சுட்டு வேன்ல போவோமே. எப்பா மொபைல் உள்ளதான் தெரியும். இப்ப வேணாம். அடுத்த நாடகம் எப்ப செய்யலாம்? என்ன செய்யலாம்? இந்த வெளிச்சமா இருக்கு, இருட்டா போட்டோம், அப்புறம் செய்யலாமா? இல்லம்மா மாத்து மாதிரிக்கிறான் பாரு, பங்களா மாத்து மாதிரி போனா உள்ள ஒரு பூண்டு பல்லாவது கொஞ்சம் பெருசா இருக்கும், அதை விட மாத்தமா இருக்கு. தேங்க முடியும். நான் எப்படி தூக்கி பாக்குறேன்.
உன் தாலி அறுத்துட்டுக்கிறாங்களே தாலி அறுத்துட்டான். நீ அழாதம்மா. என் தாலி அறுத்துட்டான். நான் சோழிங்கர் மலைக்கு இட்டு போய் நான் உனக்கு தாலி வாங்கி காட்டுறேன். நீ ஏன் கவலைப்படுற? நீ எனக்கு தாலி கட்டுற. ஒரு காவலக்கார பையன் ஒரு மகாராணிக்கு நீ தாலி கட்டுறியா? டேய் என் கை வருமா? ஏன் கை வருமானு கேட்ட. உன் தாலி அறுத்தாங்கல்ல யாரு? என் மகனா சௌரியா பெற்றெடுத்த மக. இதனால வரையும் நான் மாற்றம் நடந்திருப்பணும். இதே சாக்கடை என்ன தொட்டு 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 ஒவ்வொரு நாளும் என்னை தொட்டு தொட்டே சொல்லி கைத்துக்கிறேன். ஒரு கல்யாணம் பண்ணுடா கைது ஆடுற மாதிரி ஏற்று வயசு ஒரு ஆளு உள்ள விட்டா நாங்க 14 பேர் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சொல்றோம் கல்யாணம் பண்ணுடா கல்யாணம் பண்ணு. ஆட்டா நான் வீட்டுக்கு போனா தானே உங்களுக்கு வந்தமாச்சு படிக்கலாமா? எப்படி இருந்த நானு இப்படி ஆகிட்டான். அம்மா தாலி எதுக்காக போய் என்ன சொல்றது? எப்படி நிக்க பச்சா உலக்க மாதிரி உலகார பாவி. ஐயோ குடியாடி வெறிய அப்பனை சாவடிப்பேன். நீ குழந்தையா இருக்க சொல்ல உங்க அம்மா காலை கலப்பிக்கணும் பூட்டா. அம்மா பாசனாலே நாடு தெரியாது. உங்களை வளர்க்கணும். உங்க அப்பா இதை 2ஆம் தரமா ஓட்டியாங்க. பண்றது தெரியாதா? அது அடிச்சா பாவமா? தாலி கட்டி கூப்பிட்டாங்க 2ஆம் தரமா. நான் என்ன அம்மா தாய் எதுக்கு அர்த்தம் கேட்கற? ஏன்னா பட்டை எடுத்துட்டு பையன் உன்னை பட்டை எடுத்துட பட்டை புட்டு இந்த மாப்பிள்ள தான் ஆட சொல்லணும். போயிட்டு வந்து போதும் காக்கா எப்ப காக்குது கேப்பியா கேப்பியா கேப்ப நான் மாசமானா நான் மாசமானா மாசம் நான் மாசமானா உனக்கு மாசம் உனக்கு சம்பளம் நான் கொடுக்குறேன். யாரு இல்லன்னா அவளை போய் அம்மா தாலி எதுக்கு அடுத்து கேட்கறா? எங்க கேட்கற? நீ கேட்கறடா ஏன் தெரியுமா? கேட்கற மாதிரி போய் அவளை கொஞ்சியா கொலாவரியா? அவளை நீ வச்சுக்கிற சத்தியமா தலைமையில அடிச்சு சொல்ற. சத்தியமா நீ வச்சுல நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நீ தானே மடிச்சு வைக்கிற. நான் ஏன் உனக்கு துரோகம் பண்ண போறேன்? பாக்குற நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு மகாராணி உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்படின்னா நான் வச்சுக்கிறேன். இல்ல நீ என்ன வச்சுக்கிறியா? நினைப்புதான் குழப்பம் கெடுக்குது. வெட்டி ஒருத்தர் வச்சுக்க. நான் கேக்குறேன் புட்டு போய் வீட்டுல தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் நாய் தூக்க முடியும். ஆணில வச்சு மாட்டிக்கோ. பாத்தியாடி பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் மிகுதியானது. அம்மா சாக சொல்ல பாலு பாலுன்னு அழுது நடந்தீங்க. பாலே வரலன்னா கூட சொம்மானா சப்பாடி
அம்மா சாப்பாடு பாரு ஞாபகத்துக்கு நீ பார்த்தடா ஆமாடா ஆமா தாய் மகனா என்னன்னு தெரியும் அவனுக்கு தாய் பாசம் தடுத்துதுடா பழத்தை பார்த்தோம் பாலே வரனாலும் பால் கொடுத்து வளர்த்துட்டா அவனுக்கு நீ எதுக்காக நானும் ஒரு அம்மா வயிற்றுல பிறந்த நீ ஒரு அம்மாவா அம்மா வயிற்று பால் குடிக்கிற பாலே வரனால பால் கொடுத்து வளர்த்த பால் குடிக்கிற குழந்தைக்கு பாலுன்னு அழுது கண்டு நீயாவது பரவாயில்ல சீக்கிரத்துல பால் மறந்துட்டு மொன்னங்கிறானே மிதுன் குமார் வாய் மேலே அடிப்பேன் அப்படியே வாயில அடிப்பேன் மதன் குமார் அதான் மதன் சொல்ல சுத்துவேன் வரமாட்டியா அது ஒரிஜினல் மாதிரி நடிக்கிற போற திரிகாதி வச்சுக்கிறேன் யாராருக்கோ சாவு உனக்கு வர பாத்துக்கிறானா என்ன சாவு அடிச்சுட்டு 40,000 வாங்கி பங்குச்சு எடுத்து போலான்னு பாத்துருக்கலாம் வந்து அமைக்கிடுவேன் மதன்குமார் என் மக பெற்றெடுத்த மகனில் என்றாலும் வளர்த்த மகன் வளர்த்த மகன் என்ன பேசுறாங்க யாரும் பேச மாட்டாங்க எல்லாம் காத்து வராத கதை புரியாத உக்காந்து கிடக்குதுங்க காயில ஏறி வேலை தவுங்காதே பேசுவாங்க பேசுவாளுங்க என்ன பேசுவாங்க 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு எல்லாம் கும்பல உட்காந்துக்கிட்டு ஆரம்பத்துல மகாராணி வர மாதிரி வந்தா பொய்து வெளிய வெளிய தேவையா ஆட்டம் அவங்களுக்கு தெரியாது என் கதைய எவளாவது என் சக்காச்சார்கள நாளைக்கு ஏறி வேலையோ இல்ல கொலை தண்ணி பிடிக்கிற இடத்தையோ இல்ல பால் கறக்கிற இடத்தையோ நல்லா கறக்குறப்ப பால் பேசுவா என் கதைய மட்டும் நாளைக்கு இந்த ஊர்ல பேசட்டும் பந்தவாத்துல இருந்து நான் பஸ் ஏறி வருவேன் அவன் என் கதையை பேசுறான்னு சொல்லிட்டு அவன் ஒருவேளை என் கதையை ஏறி பேசுறீங்க கிளார்க்கு கிட்ட சொல்லி யாரு காரணம் மாதிரி நிக்கிறா பாரு ஏண்டா அப்ப ஒரு அடி அடிச்சிருப்பா ஒரு சொல்லு சொல்லிருப்பா ஒரு வேலை வாங்கியிருப்பா இந்த நாள் வரை நான் பார்த்தா நடந்திருப்பா முன்னொரு நாள் இந்த வயசுல முன்னொரு நாள் நான் சுமந்து பெற்றெடுக்கவில்லை என்றாலும் நான் பெற்றெடுத்த மகளாக நினைத்து பால் ஊட்டி தாராட்டி பாடசாலைக்கு போய் வாடி முன்ன விட்டு பின்ன நின்று அழகு பார்த்தேன் எட்டு கொஞ்சம் அப்படி அவளை கொட்டாங்கடா ஏன் பொண்ணா இருந்தா பொண்ணாக போட்டு நல்லது ஒரு மாப்பிளை பார்த்து அவனுக்கு மனம் முடிச்சு கல்யாணம் செய்து வைத்து கண்குள்ள பார்த்து ஆசைப்பட்டேன். எப்போது என் பூவும் போட்டும் பறிச்சியோ என் தாலி ஆட்டியோ நீ தாலி கட்டி போகக்கூடாது. தாலி கட்டி நான் போட்டு பொண்ணுனாக அனைத்து கைட்டு முத்தாரம் அனைத்து கைட்டு கைட்டு தங்க வர கைட்டு அந்த மூத்தத்தெல்லாம் கைட்டு முத்தாரண்டா முத்தாரம் சுமந்தி சுமந்தி
இன்னும் மாறல போட்டிருந்த ஆடு ஆபரணம் எல்லாம் வாங்கிட்டோம். இதை எடுத்து போய் எங்க வைக்கும்? அரண்மனையில பீரோ இருக்கு தெரியுமா உனக்கு? சின்ன பீரோவா பெரிய பீரோவா? டேய், சின்ன பீரோ பெரிய பீரோ அம்மாதுடா. அம்மாவது மர பீரோ இருக்கு தெரியுமா? மர பீரோவா? ஆமா. அடியில வைக்கவா மேல வைக்கவா? நடுப்புல ஏத்தாது. நடுப்பு ஒரு நாவல் பார்த்து சுப்பிரமணி துணி வச்சுக்கிறேன். ஏண்டா, ஏய், எப்போது பெற்றெடுத்த தந்தையை கூட பார்க்காம பால்ல விஷம் கலந்து தந்தையை கொலை செய்தாலோ நாளைக்கு என்ன கொலை செய்ய மாட்டாங்க. பொறுப்பு இருக்கா? ஒரு அரண்மனையில நல்லா கத்திரிக்காய் காலம் முடிச்ச மாதிரி உள்ள போல எப்படி நான் தாலி ஆத்துறோம் அந்த மாதிரி தாலி கட்டிக்கிட்டு போற அன்னைக்கு என்ன மாதிரி தாலி ஆத்துட்டு வந்து நீ வாழக்கூடாது வாழக்கூடாது. செத்து வயிறு செத்து வயிறு நான் மட்டும்தான் வாழணும். அவனுடைய காட்டுல அன்று மாபெரும் சபையில உதரமா கொட்டுது. சீக்கிரமா அரவ காட்டில் கொண்டு போய் விடு. அந்த